Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட கண்டினியூவேஷன். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம போன வீடியோவில் பார்த்ததெல்லாம் அப்படின்னா என்ன, வெறும் இந்த குழந்தை பிறப்பை தள்ளி போடுறது மட்டும் இல்லாமல் எப்படி டிசீஸில் இருந்து எஸ்கேப் ஆகிறது, அப்புறம் எப்படி ஒரு செக்ஷுவல் எஜுகேஷன் கொடுக்கறது, இது தப்பு இது டேபு அப்படின்னு சொல்கிற இடத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவசியம்னு சொல்கிறது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுச்சு, எப்படியெல்லாம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, பிகாஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோசிவ் நவ் 7.2 பில்லியன் இருக்குது வேர்ல்டு வைடு. இந்தியாவோட பாப்புலேஷன் சொல்லவே தேவையில்லை, 2000லே 1 பில்லியனை க்ராஸ் பண்ணிருச்சு. அப்படின்னும் போது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்கு நிறைய மெத்தட், நேச்சுரல் மெத்தடு, பேரியர்ஸு, அந்த மாதிரி ஃபீமேலுக்கு மேலுக்கும் வால்ட்டு, அந்த காண்டோம்ஸு, ப்ளஸ் பில்ஸு, அப்புறமா இன்ஜெக்டபிள்ஸ்னு சொல்லுவோம், இம்ப்ளான்ஸு, இதெல்லாம் இல்லாமல் ஸ்டெரிலைசேஷனை கொஞ்சம் ஆப்ரேஷன் மாதிரியே வாசெக்டமி, டியூபெக்டமி இப்படியெல்லாம் பண்ணி ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. ஒரு குழந்தை நாம் கூட கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட போன கதை இப்போ ஒரு குழந்தைக்கே வந்து நின்றுருக்கு, பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்ப்ளோசிவ் பாப்புலேஷன். இப்படியெல்லாம் போகும்போது இதனோட கண்டினியூஷன் ரொம்ப பெருசாக போகவே நாங்கள் நிறுத்திட்டேன். இப்போ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்படின்னா என்னென்னா, குழந்தை உருவாகாமல் தடுத்ததை நம்ம இப்போ பார்த்தோம். இன்கேஸ் அன்னோயிங்லி குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு, குழந்தை ஃபார்ம் ஆகிறதுன்னும் போது 2 குழந்தைக்கும் நடுவில் இடைவெளி இருக்கணும்னு நினைக்கும் போது சில நேரங்களில் குழந்தை ஃபார்ம் ஆகிட்டாலோ, இல்லை ஒரு ரேப் விக்டிமாக இருக்கும்போது குழந்தை ஃபார்ம் ஆகிட்டாலோ, அப்படி இல்லை பிறந்த குழந்தைக்கு அதாவது ஃபார்ம் ஆகிருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஜெனட்டிக்கல் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணாலோ, லீகலாக எப்படி டெர்மினேட் பண்ணுறது அந்த ப்ரெக்னென்சியை ஃபுல் டேர்முக்கு வராமல், தட் இஸ் ஃபுல் 9 மந்த்ஸ்க்கு போகாமல் எப்படி டெர்மினேட் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம இந்த டாப்பிக்கு கீழே பார்ப்போம். இதுக்கப்புறம் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு என்னென்ன மெத்தடில் குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த டாப்பிக்கில் படிப்போம். தட் இஸ் இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ டாப்பிக்குள்ளே மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, எம்டிபி, இன்டென்ஷனல் ஆர் வாலண்டரி டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி பிஃபோர் ஃபுல் டேர்ம் இஸ் கால்டு. ஃபுல் டேர்ம்னா குழந்தை பெற்றுக்கிற முக்கியமான அந்த குழந்தை ஃபார்ம் ஆகிற அந்த 270-80 நாட்களுக்குள்ளே ஏதாவது பண்ணி அந்த ப்ரெக்னென்சியை டெலீட் பண்ணி விடுறது, அதுதான் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஆர் இன்டியூஸ்ட் அபார்ஷன், அதுவாக வராமல் நாமளாக அதை அபார்ட் பண்ணி எடுக்கிறது. நியர்லி 45 to 50 மில்லியன் எம்டிபிஸ், என்ன ஒரு ஹியூஜ் ரேஞ்ச் பாருங்கள். 45 to 50 மில்லியன் எம்டிபிஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் இன் a year all over the world, which accounts to 1/5 of the total number of conceived pregnancies in a year. 1/5 of the conception terminate ஆகுது worldwide. Whether to accept, legalize MTP or not is being debated upon in many countries due to emotional, ethical, religious, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய மேட்டர் இருக்குது, ஓகே, அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன்வால்வ்டு இன் இட். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இந்த எம்டிபியை லீகலைஸ் பண்ணலாமா, அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னு வேர்ல்டு வைடே அப்படியே யோசித்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இது தவறு, ஒரு உயிரை கொள்ளுதல், அதனால தான் இது இமோஷனல் இஷ்யூ. எத்திக்கல் இஷ்யூனா ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்து இது கொலை மாதிரி அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில ரிலீஜனில் அபார்ஷன் வந்து அக்செப்டபிளே கிடையாது. அண்ட் இதில் ஒரு சோஷியல் இஷ்யூஸும் இருக்குது, அடிக்கடி போய் பண்ணிட்டு வரும்போது ஹெல்த் இஷ்யூஸும் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லீகலைஸ்ட் எம்டிபி இன் 1971. இவங்க லீகலைஸ் பண்ணிட்டாங்க இந்த எம்டிபியை வித் சம் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் டு அவாய்ட் இட்ஸ் மிஸ்யூஸ். எல்லா நேரத்துலையும் பண்ணிக்க முடியாது, அதுக்காக சில ப்ரொசீஜர்ஸும் வச்சுருக்காங்க. Such restrictions are all the more important to check indiscriminate and illegal female feticides. இதுதான் முக்கியமாக, ஓகே, which are reported to be high in India. இந்தியாவில் வந்து ஆண் குழந்தைக்கு அதிக மவுஸு, அதனால் ஏர்லியராக பெண் குழந்தைன்னு தெரிஞ்சால் அதை டெர்மினேட் பண்ணிடுறாங்க இல்லையா. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் இதை லீகலைஸ் பண்ணும்போது மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில க்ரைட்டீரியன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே அம்னியோசென்டசிஸ் கூட ஃபஸ்ட்டு 3-4 மந்த்ஸ் அலவுடு கிடையாதுன்னு பண்ணிட்டாங்க. ஒய் எம்டிபி, நான் ஏன் எம்டிபி பண்ணணும்? Obviously, the answer is to get rid of unwanted pregnancies, either due to casual unprotected intercourse or failure of the contraceptives used during coitus or rapes. So, எதுக்காகலாம் எம்டிபினா,
அன்வான்ட் ப்ரெக்னென்சியை நான் அவாய்ட் பண்ணணும். எப்படி வருது இந்த அன்வான்ட்னா, சம்டைம்ஸ் அன்ப்ரொடெக்டடாக இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதோ, இல்லை காண்டோம்ஸோ இல்லை பேரியரோ யூஸ் பண்ணியும் சில நேரங்களில் அது சரியாக ஒர்க் ஆகாத பட்சத்தில் ப்ரெக்னென்சி வரத்துக்கு வாய்ப்புண்டு. ப்ளஸ் ரேப் விக்டிம்ஸ்க்கும் இது சாத்தியம். MTPs are also essential in certain cases where continuation of the pregnancy could be harmful or even fatal either to the mother or to the fetus or both. சில நேரங்களில் MTP எதுக்கு உதவுது அப்படின்னா, சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆகிற குழந்தையால் மதர் உயிருக்கு ஆபத்து வரதோ, இல்லை குழந்தையோட உயிரே ஆபத்தில் இருக்குது, ரெண்டு பேருமே அந்த மாதிரி நேரங்கள்லேயும் ரொம்ப ஏர்லியராகவே டெர்மினேட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். MTPs are considered relatively safe during the first trimester. அந்த முதல் 3 மாதங்கள் இருக்கு இல்லையா, அப்போ up to 12 weeks of a pregnancy. Second trimester abortion are much more riskier. One disturbing trend observed is that a majority of the MTPs are performed illegally by unqualified quacks. Okay, quacksனா டாக்டர் மாதிரி நடிக்கிறவங்க, போலி டாக்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம், விச் ஆர் நாட் ஒன்லி அன்சேஃப் பட் குட் பி ஃபேட்டல் டூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் MTP டாக்டர்கிட்ட போய் லீகலைஸ்டாக, ஏன்னா இப்போது ப்ரீமெரிட்டல் செக்ஸில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆகலை, அவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க ஒரு லீகலாக ஒரு MTP பண்ணுறத கொஞ்சம் இல்லீகலாக மாற்றிக்கிறாங்க, வேறு குவாக்ஸ் கிட்ட போய் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் டோட்டலி டேஞ்சரஸ் அண்ட் அன்சேஃப். Another dangerous trend is the misuse of amniocentesis to determine the sex of the unborn child. Frequently, இதே தான் அங்கே படித்த அதே amniocentesis பண்ணி அந்த குழந்தையோட செக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. Frequently, if the fetus is found to be female, it is followed by MTP. This is totally against what is legal. குழந்தை ஃபீமேல்னு தெரிஞ்சால் அதை அபார்ட் பண்ணுறது, இது totally illegal. Such practices should be avoided because these are dangerous both for the young mother and the fetus. Effective counseling on the need to avoid unprotected coitus and the risk factors involved in illegal abortion, as well as providing more health care facilities, could reverse the mentioned unhealthy trend. ஸோ நிறைய இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, ஏன்னா ஒரு மதருக்கோ ஃபீட்டஸ்க்கோ உயிருக்கு ஆபத்து இல்லாமல், இல்லாட்டி உங்களுக்கு இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டுன்னெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் IMR இல்லை MMR அதெல்லாம் ஏறிட சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களை கூப்பிட்டு கவுன்சில் பண்ணணும், இல்லீகலாக அபார்ட் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சொல்லணும். அந்த மாதிரிலாம் சொன்னால் கொஞ்சம் ஒரு ஹெல்தினஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி இப்போது இதில் கொஞ்சம் சைடில் நம்ம அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் படிச்சிருவோம். The Medical Termination of Pregnancy Amendment Act 2017 was enacted by the Government of India with an intention of reducing the incidence of illegal abortion and consequent maternal mortality and morbidity. பாருங்கள், இப்போ 2017 கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்டர்னல் மார்டாலிட்டி அம்மா சாகிறதையோ இல்லை இல்லீகல் அபார்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதோ, மார்பிடிட்டி ஃபேக்டர்ஸ் ஏதாவது ஒரு பாடி வைஸு ஊனம் வர்றது அதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட். அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட், a pregnancy may be terminated on certain grounds, considered grounds within the first 12 weeks of pregnancy on the opinion of one registered medical practitioner. So first 12 weeksக்குள்ளே டெர்மினேட் பண்ணலாம். அது கூட ஒரு நல்ல ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், நல்ல MBBS அண்ட் கைனகாலஜிஸ்ட் அவங்கக்கிட்ட பண்ணணும். If the pregnancy has lasted more than 12 weeks but fewer than 24 weeks, two registered medical practitioners must be of the opinion formed in good faith that the required ground exists. In case அவங்க செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு வந்திருக்காங்க, 24 வீக்ஸ்க்கும் 12 வீக்ஸ்க்கும் நடுவில் இருக்கும் பட்சத்தில் 2 டாக்டருங்க சேர்ந்து ஒரு ஒப்பீனியன், நல்ல விஷயங்கள்லாம் யோசித்து என்னென்ன நடக்கும், அந்த கான்சிக்வன்சஸ் என்ன இருக்குது, ஓகே ஈஸியாக முடியுமா, மேபி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக்கல் எரர் அப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரவுண்டெல்லாம் ரொம்ப சாலிடாக இருந்தால் செய்யலாம். The ground for such termination of pregnancies are என்னென்ன, அந்த 12 to 24 வீக்ஸில் பண்ணுறதுக்கு என்னென்ன கிரவுண்ட் இருக்குன்னு பாருங்கள். The continuation of the pregnancy would involve a risk to the life of the pregnant women or the grave injury physical or mental health. இப்போ இந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இல்லை உயிருக்கே ஆபத்தாக இருக்குது, அவங்களோட மென்டல் ஹெல்த் பாதிக்குது, அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணலாம். Otherwise, there is a substantial risk that the child were born if it would suffer from physical or mental abnormalities as to be seriously handicapped. In case
குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது பிறந்து அதனுடைய மென்டல் ஹெல்த் சரியில்லை, ஃபிசிக்கல் ஹெல்த் சரியில்லை, ஒரு ஹேண்டிகேப் அந்த மாதிரிலாம் பிறந்தா இந்த குழந்தை காலம் ஃபுல்லாக அதுக்கும் ஒரு கஷ்டம், வளர்க்குறவங்களுக்கும் ஒரு கஷ்டம்னும் போது அந்த கிரவுண்டை எல்லாம் 2 கிரவுண்டு யோசிச்சு மதருக்கோ இல்லை குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பட்சத்தில் இங்கே இந்த எம்டிபியை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் how to avoid sexually transmitted infections இந்த கிரவுண்டில் நம்ம பார்ப்போம். Infections or sexually transmitted diseases, STDs or STIs. Infection or diseases which are transmitted through sexual intercourse are collectively called sexually transmitted infections or venereal diseases or reproductive tract infections, RTI. ஓகே, ஸோ இது ஆர்டிஐ நீங்கள் வேறு மாதிரி ரைட் டு அந்த மாதிரிலாம் இல்லை, இங்கே ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான் இது. ஏதாவது ரிலேட்டட் வித் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸால் வர்றதோ இல்லை வேறு விஷயங்களிலால் இங்கே ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல வர இன்ஃபெக்ஷன் முழுக்க ஆர்டிஐ. குனோரியா, சைஃபிலிஸ் இதெல்லாம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அண்ட் ஜெனிட்டல் ஹெர்பிஸ் வைரஸ், கிளாமிடையாசிஸ் பாக்டீரியா, genital wart virus, trichomoniasis protozoan infection, hepatitis B viral infection, and of course the most discussed information in the recent year, HIV leading to AIDS or some of the common STIs. So idhula question ungalku irukkalam, gonorrhea bacteria, syphilis bacteria, genital herpes virus, chlamydiasis bacteria, genital wart virus, trichomoniasis protozoan infection, hepatitis B virus, and AIDS. Everybody knows it is virus. So which of the following sexually transmitted infections or viral or bacterial கேட்பா. இதில் வர வைரல் டிசீசஸை க்யூர்லாம் பண்ண முடியாது, கண்ட்ரோல் வேணால் பண்ணலாம். ஸோ அதில் மோஸ்ட் த்ரெட்டனிங் அண்ட் டேஞ்சரஸ் இஸ் HIV infection. So among this, HIV infection is most dangerous and is discussed in detail in chapter 7. La nama padipom idha patti detail. Some of these infections like hepatitis B and HIV can also be transmitted by sharing of injection needles, surgical instruments, etc. அது வழியாக, அதாவது injection needle or surgical instrument வழியாகவும் போகுது. With infected persons, transfusion of blood or from an infected mother to a fetus too. Except for hepatitis B, genital herpes and HIV infections, other diseases are completely curable if detected early and treated properly. So except for hepatitis B, genital herpes, HIV infection பார்த்தீங்கன்னா இங்கே genital herpes, warts and இதெல்லாம் கொடுத்துருக்கு. இதை தவிர மீதி எல்லாமே completely curable, earlier-ஆக டிடெக்ட் பண்ணா. ஸோ இதெல்லாம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வழியாகவும் நீடில் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரக் எடுக்கும்போது அங்கேருந்து அந்த ஆள்கிட்ட இன்கேஸ் எய்ட்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட இருந்து பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு போகிறதோ, மதர்கிட்ட இருந்து குழந்தைக்கு வர்றதோ, இதெல்லாம் சர்வசகஜம். ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆர் மைனர் அண்ட் இன்க்ளூட் இச்சிங், ஃப்ளூவிட் டிஸ்சார்ஜ், ஸ்லைட் பெயின், ஸ்வெல்லிங் எட்ஸெட்ரா. ஸோ இதிலெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இச்சிங் இருக்கும், கொஞ்சம் ஃப்ளூவிட் ஏதாவது ஒயிட் கலர் ஃப்ளூவிட் டிஸ்சார்ஜ் ஆகும் அந்த ரீப்ரொடக்டிவ் ஹோல் வழியாக. ஃபீமேலுக்கு, மேலுக்கு பெயினிஸில் டிஸ்சார்ஜ், ஸ்லைட் பெயின், ஸ்வெல்லிங் எக்ஸெட்ரா இன் த ஜெனிட்டல் ரீஜன். Infected females may often be asymptomatic and hence may remain undetected for long. Infected femaleக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஸோ டிடெக்ஷனுங்கிறது ஈஸியும் கிடையாது ஃபீமேலுக்கு. Absence or less significant symptoms in the early stages of infection and the social stigma attached to the STIs deter the infected person going for timely detection and proper treatment. Significant in the early stages of infection and the social stigma attached to the STI. அப்படின்னா என்னென்னா ஏர்லியராக சிம்டம்ஸு தெரியல, அதனால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனோட பாதிப்பும் தெரியலை. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை போய் ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, எமோஷ்னலாகவோ ஒரு சோஷியலாகவோ ஒரு ஸ்டிக்மா இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த இன்ஃபெக்ஷனை ஏர்லியராக கண்டுபிடிக்க முடியாமல் போனதுனால ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை க்யூர் பண்ணுறதுமே கஷ்டமாக ஆகிடுது. This could lead to complications later. இது அப்படியே விட்டால் பின்னாடி pelvic inflammatory diseases முடியுது, which include pelvic inflammatory diseases, abortion, stillbirth, ectopic pregnancies, infertility or even cancer of the reproductive tract. ஸோ இதை முதலியே கவனிக்காமல் விடும்போது அப்படியே பின்னாடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வரலாம், இல்லை கண்டினியூஸாக அப்பப்போ அபார்ஷன் வந்துக்கிட்டு இருக்கோ, இல்லை ப்ரீடர்மாக ஸ்டில் பர்த் வர்றதோ, இல்லை குழந்தை வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் ஃபார்ம் ஆகிறது தான் எக்டாபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லும். ஓகே, பேபி ஃபார்ம்ட் இன் ஃபெலோப்பியன் டியூப்.
அண்ட் இன்ஃபர்டைலிட்டி ஆகிறதோ ஆர் ஈவன் கேன்சர், அந்த ட்ராக்கில் கேன்சர் இதெல்லாம் சகஜமாக ஆயிடுது. STIs are a major threat to a healthy society. Therefore, prevention or early detection and cure of these diseases are given prime consideration under the reproductive health care programs. இது ரொம்ப ஒரு சொசைட்டியோட சாபக்கேடு மாதிரி. ஏன்னா ஒரு சொசைட்டி அப்படிங்கிறதே மனிதர்கள், ஒரு பாப்புலேஷன் நிரம்பியது. ரொம்ப பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த பாப்புலேஷன் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்கிறதே இப்போ நமக்கு $1 million கொஷின். டிசீஸ்டாக இருக்கிறது, முக்கியமாக இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸாக இருக்கிறதெல்லாம் ரொம்பவே பாவம். அடுத்த ஜெனரேஷன் ரொம்பவே மோசமாக பிறக்க வாய்ப்பு இருக்குது. Though all persons are vulnerable to these diseases, their incidence and report to be very high among persons in the age group of 15 to 24 years, the age group to which you also belong. There is no reason to panic because prevention is possible. இப்போது எல்லாருக்குமே இந்த டிசீஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்கிறதாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக வர்றது யாருக்குன்னா இந்த குரூப் 15 to 24 இயர்ஸில் இருக்கிற, அதாவது செக்ஷுவலி வெரி ஆக்டிவ் இயர்ஸ். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இந்த ஏஜில் தான் இருக்காங்க, அதனால் பயப்பட வேணாம். பட் இது எல்லாத்துக்குமே ப்ரிவென்ஷன் இருக்குது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிற மாதிரி. One could be free of these infections by following the simple principles given below. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த டிசீஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். என்னென்னா, அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர்ஸ் ஆர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். செக்ஸு மல்டிபிள் பார்ட்னர்கிட்ட வச்சுக்க கூடாது. அப்புறம் அன்னோனாக தெரியாதவங்க கிட்டலாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் சேட் பண்ணிவிட்டு, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் பேர் வருது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் பண்ணி அப்படியே தான் பெரிய ஆளெல்லாம் காமிச்ச பிறகு அப்படியே போய் அவனோட அப்படியே மயங்கிறதோ இல்லை அவளோட தட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி ஃபார் த லைஃப். ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் காண்டோம் டியூரிங் காய்டஸ். எப்பொழுதுமே காண்டோமோட காய்டஸில் இருக்கணும். இன் கேஸ் ஆஃப் டவுட், ஒன் ஷுட் கோ டு அ குவாலிஃபைட் டாக்டர் ஃபார் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் கெட் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் இஃப் டயக்னஸ்டு வித் இன்ஃபெக்ஷன். இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியும் ஒரு பேரியர் மெத்தடெல்லாம் வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு மெக்கானிக்கல் பேரியரோ இல்லை ஒரு ஏதோ பண்ணி பில்ஸோ எடுத்து இன்கேஸ் அப்படியும் இருந்து வேறு டிசீஸ் இருக்கிற மாதிரி ஒரு இச்சிங்கோ இல்லை ஊஸ் அவுட் ஃப்ளூயிட் எதனா தெரிஞ்சதுன்னா கொஞ்சமும் தயங்காமல் ஒரு நல்ல டாக்டரை போய் பார்த்து ஏர்லியராக டிசீஸை ட்ரீட் பண்ணிக்கிறது இட் இஸ் வெரி வெரி குட். அண்ட் த நெக்ஸ்ட் திங், இது எல்லாமே இப்போது ஹவு டு அவாய்டு தான். இது எல்லாமே அவாய்டு தான். அவாய்ட் த டிசீஸ், அவாய்ட் த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஆனால் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி லீகலைஸ்டு எந்தெந்த கட்டங்களில், ஈவன் பிட்வீன் 12 weeks to 24 weeks கூட இட் இஸ் அலவுடு. பிகாஸ் ஆஃப் கன்சிடரிங் அம்மாவோட ஹெல்த்தோ ஒரு குழந்தையோட ஹெல்த்தோ யோசிச்சு. அதை தாண்டி இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரோல், பாப்புலேஷனை அவாய்ட் பண்ணுறது அது இதுன்னு போச்சு. இப்போ நாம் பார்க்க போகிறது எப்படி குழந்தை பெற்றுக்காதீங்க அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே இந்த லெசன் போயிட்டு இருந்துச்சு. இப்போது எப்படி குழந்தை பெற்றுக்க வைக்கலாம், ஒரு இன்ஃபர்டைலிட்டி எப்படி ஓவர் கம் பண்ணலாம். குழந்தை வரம் என்பது ரொம்ப பெரிய விஷயம் கப்பலுக்கு. அதை எப்படி வர வைக்கலாம் இன்கேஸ் அவங்க இன்கம்பேட்டபிள் பார்ட்னர்ஸாக இருந்தாலும், இல்லை வேறு விஷயங்கள்ல அவங்களுக்கு குழந்தை பெறுதலில் விருப்பம் இல்லாமல் டைம் ஃபேக்டர், வேலைக்கு போகிற ஃபேக்டர், இல்லை ஏஜ் ஓல்டு மதர் இருக்கும்போது எனக்கு ஜெனட்டிக்கலி டிசீஸ்டு குழந்தை வந்துருங்கிற பயம் அப்படியெல்லாம் இருந்தாலும் வேறு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி அட்டைன் த பேரண்ட்ஹுட் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த இன்ஃபர்டைலிட்டியோட க்யூர். அதுதான் infertility. A discussion on reproductive health is incomplete without a mentioning of infertility. Infertility mention பண்ணலைன்னா இந்த டாப்பிக்கே நம்ம கம்ப்ளீட் ஆகாது. A large number of couples all over the world, including India, are infertile. Okay, and they are unable to produce children in spite of unprotected sexual cohabitation. ஸோ நிறைய பேர் குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லாமல் போயிடுறாங்க. தோ தே ஹாவ் அ வெரி குட் செக்ஷுவல் கான்டாக்ட் எல்லாம் இருந்தாலும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவோ இல்லை லிவ்-இன் பார்ட்னராகவோ இருக்கும் பட்சத்தில். The reasons for this could be many: physical, congenital diseases, drugs, immunological or even psychological. Okay, ஸோ இதுக்கு ரீசன் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஜினிட்டல்லாம் ஜெனட்டிக்கலாக இருக்கலாம், வேறு டிசீசஸ் இருக்கலாம், இல்லை ட்ரக் எடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான ஆன்டிபாடிஸ் உடம்புல இல்லை, ஹெல்தினஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சைக்கலாஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஐயோ குழந்தை பிறந்தா நான் செத்துருவேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை அது என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை பாதிக்கும், இல்லை எனக்கு குழந்தையே வேணாம், இது நம்ம படுற கஷ்டம், அது மாதிரிலாம் நிறைய இருக்குது சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்.
அப்படி இருக்கவங்களுக்கு இந்த குழந்தை வேணாங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே இருப்பாங்க. பயம் இருக்கும். ஆனால் குழந்தைய பார்த்தா ஆசை இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ இன் இந்தியா ஆஃபன் த ஃபீமேல் இஸ் பிளேம்டு ஃபார் த கப்பிள் பீயிங் சைல்ட்லெஸ், பட் மோர் ஆஃபன் தேன் நாட் த ப்ராப்ளம் லைஸ் இன் த மேல் பார்ட்னர். இந்தியாவில் குழந்தை பிறக்கலைன்னா அது ஃபீமேல் பார்ட்டு தான். அவளை தான் பிடிச்சி கரிச்சு கொட்டுவாங்க. ஆனால் அது மேல்கிட்டையும் இருக்கிற பிரச்சனையும் கூட. ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர் யூனிட்ஸ், இன்ஃபர்டைலிட்டி கிளினிக்ஸ் எக்ஸெட்ரா could help in diagnosis and corrective treatment of some of these disorder and enable these couples to have children. ஸோ சில ஃபெர்டைலிட்டி கிளினிக்ஸ் இருக்கு இல்லையா, இவங்களோட பிரச்சனைகளை கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு உண்மையாலுமே ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அதெல்லாம் பார்த்து அவங்கள குழந்தை பெற்றுக்க இலகுவாக கொண்டு வராங்க. However, where such corrections are not possible, அதுவுமே பண்ண முடியலன்னா the couples could be assisted to have children through certain special techniques commonly known as assisted reproductive technology. ஆர்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இதெல்லாம் கவுன்சில் பண்ணுறாங்க. சைக்கலாஜிக்கல் இம்பேக்டோ எதனா இருந்துச்சுன்னா, 2 பேருக்கு டைம் இல்லை, மீட் ஆக முடியலை, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தால் கவுன்சில் பண்ணலாம். இதுதான் வயசு, இதுக்கப்புறம் வயசாக குழந்தைகள் கொஞ்சம் ஜெனட்டிக்கலி எரரோட அப்படி இப்படின்னு பேசி கவுன்சில் பண்ணலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல பிரச்சனைகள் பாடி வைஸ் இருந்தால் அப்போது திஸ் ஆர்ட் இஸ் கம்மிங், அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இஸ் கம்மிங் இன் ஹேண்ட் டு ஹெல்ப் தெம். இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், ஐவிஎஃப், ஃபெர்டிலைசேஷன் அவுட் சைட் த பாடி. இன் விட்ரோ அப்படின்னு சொன்னால் கிளாஸ் கண்டெய்னருக்குள்ளே ஸ்பெர்மையும் எக்கையும் மீட் பண்ண வச்சு ஜைகோட் ஃபார்ம் பண்ணி அதை உள்ளே அனுப்புறது. இல்லை ஜைகோட்டை ஃபியூ செல்ஸ் வரைக்கும் பிளாஸ்டோமியர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் யூட்ரஸில் அனுப்புறது. இல்லை உங்களுக்கு அப்படியே கேமெட்டை வெளியே எடுத்து டைரெக்டாக அதுக்குள்ளே ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணுறது. இல்லை சீமனை அப்படியே உள்ள வெஜைனா வழியாக ஃபெலோப்பியன் டியூபுக்கு யூட்ரஸ் வழியாக அனுப்புறது. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அது எல்லாமே ஐவிஎஃப் தான். IVF fertilization outside the body in almost similar condition as that in the body, followed by embryo transfer, ET, is one of such method. So இதில் முக்கியமாக எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி. ஓகே, in this method popularly known as test tube baby program, ova from the wife or donor female and sperm from the husband or donor are collected and are induced to form zygote under stimulated conditions in the laboratory. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கிட்டேருந்து எக்கு எடுக்கலாம். இன்கேஸ் அந்த ஒய்ஃபுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கலாம், இந்த எக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம், அண்ட் அவங்க சம்டைம்ஸ் பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணாதவங்களாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் ஆனால் மறைச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை தெரிஞ்சே கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அவங்களோட ஓவர் குட் குவாலிட்டிஸ்க்காக. இந்த மாதிரி நேரங்களில் டோனார் கிட்டேருந்து வேறு யார்கிட்டையாவது இருந்து எக்கு எடுத்துக்கிறது. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற ஹஸ்பண்டோ இல்லை அவங்களுடைய ஸ்பெர்மே கொடுக்க ரெடியாக இருக்கிறவங்களோ, ஸோ ஹஸ்பண்ட் ஆர் டோனார் மேல் 2 பேர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி லெபார்டரி கண்டிஷனில் ஜைகோட்டை ரெடி பண்ணுறது. The zygote or early embryos with up to 8 blastomeres. ஸோ இப்போ zygote அது வெளியே கொண்டு வந்து மீட் பண்ண வச்சு அதில் zygote ஃபார்ம் பண்ண வச்சு ரொம்ப ஏர்லி எம்ப்ரியோ 8 செல் ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் இருந்தால் could then be transformed into the fallopian tube. அது பேர் ZIFT, zygote intrafallopian transfer. ஜிஃப்ட்டில் என்னென்னா இதெல்லாம் எக்ஸாம் கொஷின். ஜிஃப்ட்டுக்கும் கிஃப்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, அப்புறமா ஈடினா என்ன, ஐயூடினா என்ன, அந்த மாதிரி. ஸோ ஜிஃப்ட்னா ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபரில் 8 செல்லு ஸ்டேஜில் பிளாஸ்டோமியர் 8 இருக்கும்போது ஃபெலோப்பியன் டியூப்பில் போடுறது. அண்ட் எம்ப்ரியோஸ் வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர்ஸ்க்கு மேலே இருந்தால் அவங்கள டைரெக்டாக, ஏன்னா நம்ம அப்போ அந்த போன இதில் ஃபெர்டிலைசேஷன் டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே 8 வரைக்கும் தான் அது ஃபெலோப்பியன் டியூப்பில் 16 செல்லு ஸ்டேஜில் அது யூட்ரஸ்க்குள்ளே வந்துருச்சு. ஸோ 8 செல்லுக்கு மேலே போகும்போது இன்டு த யூட்ரஸ் இன்ட்ரா யூட்டிரைன் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே வர்றது டு கம்ப்ளீட் இட்ஸ் ஃபர்தர் டெவலப்மெண்ட். அங்கே போன பிறகு அந்த இம்ப்ளான்டேஷனை தான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ண கரெக்டான டெக்னிக் நமக்கு இல்லை. அதனால தான் கொஞ்சம் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஸோ எம்ப்ரியோஸ் ஃபார்ம்ட் பை இன் வைவோ ஃபெர்டிலைசேஷன், ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் வித்தின் த ஃபீமேல் ஆல்சோ குட் பி யூஸ்ட் ஃபார் சச் ட்ரான்ஸ்ஃபர் டு அசிஸ்ட் தோஸ் ஃபீமேல் ஹூ கேன் நாட் கன்சீவ். இப்போ எம்ப்ரியோஸ் ஃபார்ம்டு பை இன் வைவோ ஃபெர்டிலைசேஷன், இன் வைவோவில் எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகிறது கூட கேமிட் எல்லாம் நடந்து அது கூட எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் உண்டு. இங்கேருந்து எடுத்து ஒரு சரகேட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஃபார்மேஷனும் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் அ டோனார் இன் டு த ஃபெலோப்பியன் டியூப். இப்போ கிஃப்ட்
gamete எடுக்கிறது. Gamete, so ovum, transfer of ovum collected from the donor into the fallopian tube அனுப்பி gametic intrafallopian transfer of another female அங்கிருந்து எடுத்து இன்னொரு சரகேட் மதருக்கு who cannot produce one but can provide suitable environment fertilization and further development in another method attempted. இப்போ வந்து ஒரு லேடிக்கு வந்து எக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு யூட்ரஸ் நல்லாயிருக்கும். ஸோ யூட்ரஸ் குழந்தைய தாங்குகிற வசதி, அதில் இருக்கிற எண்டோமெட்ரியம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அங்கேருந்து கலெக்ட் பண்ணி அந்த யார் பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிஃப்ட் இது. ஸோ கேமெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. Intracytoplasmic sperm injection, ICSI, is another ரொம்ப specialized method இது to form an embryo in the laboratory in which a sperm is directly injected into the ovum. Infertility cases either due to inability of the male partner to inseminate the female or due to very low sperm count in the ejaculates could be corrected by artificial insemination technique. Intracytoplasmic sperm injection ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட். ஏன்னா கரெக்டாக ஹெல்தி ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி, ஏன்னா அவனுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஹெல்தி ஸ்பெர்மை கரெக்டாக செலக்ட் பண்ணி டைரெக்டாக ஓவம்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது. இதில் கம்பல்சரி ஃபெர்டிலைசேஷன் நடந்துடும். இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்டேருந்து ஸ்பெர்ம் பேங்க்கில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனோட பார்ட்னரோட வெஜைனாவில் இன்சர்ட் பண்ணுறது அவங்களோட சீமனை, அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். In this technique, the semen collected either from the husband or a healthy donor is artificially introduced either into the vagina or into the uterus. IUI, intrauterine insemination. அங்கே intrauterine transfer, அது எம்ப்ரியோ இங்கே யூட்ரஸ்லேயே அப்படியே அனுப்புறது. எப்படி யூட்ரஸ் வழியாக போய் தானே அது ஃபெலோப்பியன் டியூபுக்கு போகுது, அங்கே அனுப்புறது. ஃபீமேல் இங்கே ஹெல்தி பார்ட்னர் இங்கே ஹெல்த்தியாக இருந்தால் அவங்களோட ஓவமும் இப்போ இந்த ஸ்பெர்மும் இன்ஜெக்ட் மீட் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்க பாசிபிலிட்டி. இது கொஞ்சம் சீப் ப்ரொசீஜர் கூட. Though options are many, all these techniques require extremely high precision handling by specialized professionals and expensive instrumentation. ஸோ இதெல்லாம் ரொம்ப படிக்கிறதுக்கெலாம் அந்த டெக்னிக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹை, ரொம்ப ஈஸியாக படிக்கிறோம். ஆனால் இதை பண்ணுற டாக்டர் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும் அந்த டெக்னிக்கில். அப்புறம் ரொம்ப கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறவங்க, ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே குட்டி செல்ஸ் இல்லையா, எக் செல் ஆகட்டும் ஸ்பெர்ம் ஆகட்டும் மீட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வரும்போது அதில் எரர் வரக்கூடாது. ஓகே, அது ரொம்ப ப்ரிசைஷன் இருக்கும். நம்ம பண்ணுற வேலையில் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுற ஒரு வேலை. Therefore, these facilities are presently available only in very few centers in the country. அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியல, சில இடங்களில். Obviously, their benefit is affordable to only a limited number of people. ஸோ இவ்வளோ இப்படி இருக்கிறதுனால limited people are getting benefited. எல்லாருக்கும் இது போய் சேரவில்லை. Emotional, religious and social factors are also deterrent in the adoption of this method. இதெல்லாம் இல்லாமல் இமோஷ்னலாக இப்போ நம்ம குழந்தை தானா இல்லை வேறு யாரோடதாவது நம்ம சுமக்கிறோமா, நம்ம ரிலீஜனில் இது ஒத்து வருமா, அது எந்த ரிலீஜனில் இருந்து வந்த ஸ்பெர்மோ அப்படிங்கிற சோஷியல் ஃபேக்டர்ஸ், நம்மளை யார் என்ன நினைப்பாங்களோ, நம்ம குழந்தை பிறந்தாலும் நம்மளை சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, ஃபங்க்ஷனில் நம்மளை கூப்பிடுவாங்களா, நம்ம குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லை நம்ம பிறந்த பிறகு அந்த குழந்தையோட ஹெல்த் எப்படி இருக்கும். இதுக்கு இப்போது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம் இருக்குது, 3 parent பேபி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஒரு சமயம் வேறு அம்மா கிட்டேருந்து எடுத்த எக் அப்பா, ஸோ 2 mother 1 father ஆர் 1 mother 2 father, இந்த மாதிரிலாம் நிறைய டேர்ம்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் இது சோஷியல் ஃபேக்டர்ஸ் தானே. அது குழந்தை வளரும்போது ஸ்கூல் போகிறச்சு அதை யாரும் நாக் பண்ணாமல் இருக்கணும், இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிற விஷயம். ஆர் ஆல்சோ டிட்டரண்ட் இந்த அடாப்ஷன் ஆஃப், அதனால தான் ரொம்ப யோசிக்கிறாங்க இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ண. Since the ultimate aim of all this procedure is to have children, in India we have so many orphaned and destituted children who would probably not survive till maturity unless taken care of. So இந்தியாவில் இதெல்லாம் ரொம்ப காமனாக நடக்கிற விஷயம் இல்லை, ஏன்னா நிறைய சோஷியல் எத்திக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்தியாவில் எவ்வளோ ஆர்ஃபனேஜஸ் இருக்குது, அப்புறம் டெஸ்டிடியூட்டட் ஒதுக்கப்பட்ட குழந்தைகள், பேரண்டால் தூக்கி அடிக்கப்பட்ட குழந்தைகள், ஆர்ஃபனாக இருக்கிற அனாதை ஆசிரமங்களில் இருக்கிற குழந்தைகளை எடுத்துக்கிறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா. ஏன்னா அவங்க ரொம்ப சீக்கிரம் இறந்துடுறாங்க, அவங்களுக்கு போதிய பாதுகாப்பு, உணவு, சோஷியல் ஸ்டேட்டஸ்லாம் இல்லை, அங்கேருந்து கூட எடுக்கலாமே அப்படின்னு. Our laws permit legal adoption and it is as yet one of the best method for couples looking for parenthood. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டாலும் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல விஷயம் எதுனா, லீகலாக ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுங்க, அது வெல்கம் டெசிஷன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஓகே, அவ்வளோதான் கதை. ஸோ இந்த லெசனில் குழந்தை அதிகமாக இருக்குன்னு பேசி
அதுக்கப்புறம் எப்படி டெர்மினேட் பண்ணுறதுன்னு பேசி அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவர்களுக்கு எப்படி குழந்தை வரம் வர்றதுன்னு சொல்லிட்டு கடைசியாக இதெல்லாம் விட ஒரு ஆர்ஃபனாக இருக்கிற குழந்தைய எடுத்து வளர்த்திங்கன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹியூமன் சொசைட்டி. குழந்தைகள் ரோட்டில் பிச்சை எடுக்கிறதையெல்லாம் தவிர்க்கப்படும் சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தோட இந்த லெசனை முடிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் பிற்காலத்தில் ஆர் இப்போவுமே கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லாதவங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அட்வைஸ் பண்ணி பார்க்கலாம் உங்கள் ஏஜுக்கு. அடுத்ததாக எப்பவும் போல் சம்மரி. Reproductive health refers to a total well-being in all aspects of reproduction. Physical, emotional, behavioral and social. இது எல்லாமே சேர்த்து படிக்கிறது தான் reproductive health. Our nation was the first nation in the world to initiate various action plans at national level towards attaining a reproductive healthy society. நம்ம country தான் ரொம்ப first country reproductively healthy society ரெடி பண்ணணும்னு நினைச்சதுல. Counseling and creating awareness among people about reproductive organs, adolescence and associated changes, safe and hygienic sexual practices, sexually transmitted infections including AIDS, etc. is the primary step towards reproductive health. இதை பற்றி எல்லாம் பாதர் பண்ணுறது தான் reproductive health. Providing medical facilities and care to the problems like menstrual irregularities, pregnancy-related aspects, delivery, medical termination of pregnancy, STIs, birth control, infertility, postnatal child and maternal management is another important aspect of reproductive and child health care programs. பாருங்களேனா menstrual problem, pregnancy ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் வருது, டெலிவரியில் வர ப்ராப்ளம், எம்டிபிஸ், அப்புறமா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல், பர்த் கண்ட்ரோல், இன்ஃபர்டிலிட்டி எப்படி ஓவர் கம் பண்ணுறது, குழந்தை பிறந்த பிறகு எப்படியெல்லாம் பார்த்துக்கிறது, இது எல்லாம் சேர்ந்து தான் RCH ப்ரோக்ராம், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம். An overall improvement in reproductive health has taken place in our country as indicated by reduced maternal and infant mortality rate, early detection and cure for STIs, assistance to infertile couples, etc. இதெல்லாம் இதுக்கு தான் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட இம்பார்ட்டண்ட் வார்த்தைகை கூட, அதனுடைய நோக்கமும் அதுதான். எப்படி உங்களுக்கு எம்எம்ஆர் ஐஎம்ஆரை குறைக்கிறது அண்ட் எஸ்டிஐஸை எப்படி குறைக்கிறது, இன்ஃபர்டைலிட்டி எப்படி போக்குறது, அதெல்லாம். Improved health facilities and better living conditions promoted an explosive growth of population. Such growth necessitated intense propagation of contraceptive method. Improved health facility ஆல population அதிகமாக போயிட்டு இருக்குது. அதை வந்து contraceptive method போட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது குழந்தை பெற்றுக்கங்க, அந்த குழந்தை ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இடைவெளி இருக்கணும், நல்ல ஹெல்தி பேரண்ட்ஸ் ஷுட் மேக் குட் பேபிஸ், அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் population control contraceptive methods. Various contraceptive options are available now such as natural, traditional, barrier, IUDs, pills, injectables, implants and surgical methods. Though contraceptives are not regular requirement for reproductive health, one is forced to use them to avoid pregnancy or to delay or a space pregnancy. கல்யாணம் கட்டி உடனே எனக்கு குழந்தை வேணான்னு தள்ளி போடுறதுக்கும், இல்லை 2 குழந்தைங்களுக்குமான இடைவெளி, இல்லை ப்ரீமெரிட்டல் செக்ஸில் இருக்கேன் எனக்கு குழந்தை கன்சீவ் ஆனால் பிரச்சனை, அப்படின்ற நேரங்களில் இந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் ஆர் வெரி மச் இன் ஹேண்டி. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் லீகலைஸ்ட் இன் அவர் கண்ட்ரி 1971. ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்டிபி இஸ் ஜென்ரலி பெர்ஃபார்ம் டு கெட் ரிட் ஆஃப் அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ் டியூ டு ரேப்ஸ், கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸெட்ரா. கேஷுவல் ரிலேஷன்ஷிப்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லீகல் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில். As also in case when the continuation of pregnancy could be harmful or even fatal to either the mother or the fetus or both. So இப்போ இந்த கட்டங்கள்லேயும் ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணுறது அம்மா உயிருக்கோ இல்லை குழந்தை உயிருக்கோ ஆபத்துன்னு வரும்போதும் MTP is allowed. Infections or diseases transmitted through sexual intercourse are called sexually transmitted diseases. Pelvic inflammatory diseases, stillbirth, infertility are some of the complications of them. So உங்களுக்கு அந்த எஸ்டிடி வரும்போது, பிஐஇடி வரும்போதும் சரி, குழந்தை அபார்ஷன் நடக்கும், ஸ்டில் பர்த்ஸ் இருக்கும், இன்ஃபர்டைலிட்டி ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள். Early detection facilitate better cure of these diseases. Avoiding sexual intercourses with unknown multiple partners, use of condoms during coitus are some of the simple precautions to avoid contracting STIs. STI வராமல் பார்த்துக்கணுன்னா ரெகுலராக காண்டோம்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஆர் வால்ட் ஆர் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா, லேடிஸ் யூஸ் பண்ணுறது டேம்பூன் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம். ஸோ அவாய்டிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித் அன்னோன் பார்ட்னரோடவோ இல்லை மல்டிபிள் பார்ட்னர்ஸோடவோ செக்ஸ் வச்சுக்காமல் இருக்கிறது எல்லாமே டு அவாய்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்.
inability to conceive or produce children even after 2 years of unprotected sexual cohabitation is called infertility. கல்யாணம் கட்டி 2 வருடங்கள் கண்டினியூஸாக செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஃபிசிக்கல் யூனியன் இருந்தும் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை நம்ம இன்ஃபர்டைலிட்டினே சொல்லிடலாம். வேரியஸ் அதாவது அன்ப்ரொடெக்டடாக எந்த இதுவுமே யூஸ் பண்ணாமலும் குழந்தை வரல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க டாக்டரை அப்ரோச் பண்ணுற தேவை இருக்குது. Various methods are now available to help such couples. In vitro fertilization followed by transfer of embryo into the female genital tract is one such method and is commonly known as test tube baby program. ஸோ இப்போ இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனில் நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. அதில் ஒன்று டெஸ்ட் டியூப் பேபி ப்ரோக்ராம், இன்செமினேஷன் ஆர்டிஃபிஷியலாக இன்செமினேட் பண்ணுறது டு கிவ் த பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு குழந்தை பெற்றுக்கிற ஒரு அனுபவத்தை ஒரு கப்பலுக்கு கொடுக்கறது, பேரண்ட்ஹுட்டை அடைய வைக்கிறது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ரீசன் என்னென்னா எல்லாத்தையுமே அவங்க எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த செக்ஷுவலி இன்ஃபெக்டட் டிரான்ஸ்மிட்டபிள் டிசீஸ் வராமல் இருக்கணும், அப்புறம் இன்ஃபர்டைலிட்டியை போக்கணும், அதிகமான பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த லெசன் அழகாக பேசியிருக்கு. இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 3 கொஷின், எஸ்பெஷலி அந்த காண்டோம் அண்ட் வால்ட் அந்த ஏரியா இருக்கு இல்லையா, இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ் இதில் இருந்தும் அப்புறமா இந்த எஸ்டிஐயில் இருந்தும் கம்பல்சரியாக எவ்ரி இயர் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அப்படியே திருப்பி படிச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியான லெசன் தானே. ஸோ இதோட இந்த யூனிட்டே முடிவுக்கு வந்துருச்சு. மேபி நம்ம அடுத்த யூனிட் ஃப்ரெஷ்ஷாக படிப்போம். அது ரொம்ப பெரிய யூனிட், ஜெனட்டிக்ஸ், நிறைய கொஷின்ஸ் வர ஒரு டாப்பிக்கு. அதில் இருக்கிற 3 டாபிக்ஸுமே ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டியிருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஓகே, ஸோ இதோட நான் இன்றைக்கி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.